நேற்றைக்கு ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருந்துச்சு. நேற்றைக்கு காலையிலே 5 மணிக்கே வந்துட்டு 3 துண்டு எருவு கிளைக்காமல் இருந்தது. அதெல்லாம் கிளச்சி விட்டேன். இந்த துண்டு பாருங்கள், இது ஒன்று, அது ஒன்று, அங்கே ஒன்று இருக்குது. மேலே இருக்கிற 4 துண்டும் ஆல்ரெடி கிளச்சாச்சு. அதனால் நேற்றைக்கு 5 மணிக்கே வந்து கிளச்சி விட்டேன். 8 மணிக்கு தான் வீட்டுக்கே போனேன். உடம்பு செம்ம வலியாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அலுவலக வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்குமே ஒர்க் இருந்தது. ஈவினிங் வந்துட்டு தண்ணி வைக்கிற வேலை வேறு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் பாருங்கள். இங்கே வந்து மண் வந்துட்டு புதுசாக போட்டிருக்கிறேன். இது ஆல்ரெடி இருந்தது. இது ஏன் இங்கே மண் புதுசாக போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஏறுறதுக்காக இந்த வரப்பை வெட்டி விட்டாங்க. அதுவும் இந்த துண்டு பார்த்திங்கன்னா இந்த வரப்பில் வந்து நிற்காது. தண்ணி விட்டாக்கா இந்த வரப்பு உடச்சிக்கும். ஏன்னா வண்டியில் அடிக்கடி போயிட்டு வர்றதுனால. அதனால் இதுக்கு தென்னை மட்டை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கேன், மண் அரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு வந்து இந்த வேலை வேறு 1 ஹவர் இருந்துச்சு. இது போல் எல்லா வரப்புலையுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே வண்டி போகிறதுக்கு உடச்சி விட்டுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே கட்டினேன். இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டினதுக்கு காரணம், இந்த வரப்பு வந்து ஈஸியாக உடச்சிரும். அதனால் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டினேன். ஆனால் நேற்றுக்கு பயங்கரமான ஃபிசிக்கல் ஒர்க்கு, பெண்டே நிமிந்துச்சின்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு இதை கட்டி, இது எதுக்கு கட்டி விட்ருங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி விடணும். இல்லை, தண்ணி இழுத்துட்டு இருக்கு. தண்ணி இழுக்குது. சேர் அடிக்க பத்தாது. அப்படியே சேர் ஓட்டுறது தான். ஏதோ மறந்துட்டேன் நான். இந்த வரப்பு எதுக்கு கட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பாயிறதுக்கு. அங்கே மேலே 2 துண்டு வந்துட்டு தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது. நான் 4 துண்டு பாஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் தண்ணி எல்லாமே இழுத்துட்டு இருக்குது. 2 துண்டு தான் பாஞ்சிருக்கு. இன்றைக்கி காலையிலே வந்த 4 துண்டு பாஞ்சிச்சின்னா ட்ரக்குக்காரனை போயிட்டு கூப்பிட்டு வந்து ஓட்டலான்னு பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி 2 துண்டு தான் பாஞ்சிருக்குது. வர வழியில் வேறு ட்ரக்குக்காரனை பார்த்தேன். நான் வந்து குடி சுற்ற போகிறேன், 8 மணிக்கு வந்து ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டோனி. சரின்ட்டேன். நல்ல வேலை வந்திருந்தாலும் ஓட்டியிருக்க முடியாது. ஏன்னா 2 துண்டே சரியாக பாயலை. 8 மணிக்கு ஓரளவு பாஞ்சிருக்கும். 2 துண்டாக தான் பாயும் போல் இருக்குது. அதனால் இப்போ அந்த 2 துண்டில் ஓடிட்டு இருக்குது. அதுதான் இப்போதைக்கு சுச்சுவேஷனு. ட்ரக்கு வந்தோடனே சேர் அடிக்க வேண்டியதான். சேர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரப்பாரம் கொத்தணும். நமக்கு வந்து மிஷின் நாற்று விட்டாச்சு, ஏற்கனவே தெரியும். நான் மிஷின் நாற்று வேறு விட்டு வச்சுருக்கிறேன். 15 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும் இந்த நிலத்தை. ஏன்னா மிஷின் நடுவுக்கு வந்து நம்ம 15 நாள் 16 நாளில் விட்டுடுவாங்க. அதனால் கொஞ்சம் அவசரமாக ரெடி பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. இங்கே தண்ணி ஓடிட்டு இருக்குது. நேற்றுக்கு ஈவினிங் லேட்டு ஓடுது. ஆனால் இங்கே பாருங்கள், சும்மா தரையை தட்டினது போல் தான் தண்ணி இருக்குது. சேர் அடிக்கிறதுக்கு நிறைய தண்ணி தேவை. இந்த 2 துண்டுக்கு தான் தண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடிலாம் அந்த 2 துண்டுக்கு தண்ணி வச்சேன்னாக்கா பாஞ்சு அப்படியே அதே நொம்பி அடுத்த துண்டுக்கும் ஓடும். அந்த துண்டுக்கும் ஓடும். ஆனால் இன்றைக்கி என்ன நிலமன்னு பார்த்திங்கன்னா, இந்த 2 துண்டே கொஞ்சம் பத்தலைன்னு ஓடிட்டு இருக்குது. அந்த ஓரம் வந்து தண்ணி நல்லா இழுத்துட்டு இருக்குது. அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி வேறு வந்துட்டு அந்த நாற்று விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே துணி போட்டுருந்தோம். அதை வேறு எடுத்து விடணும் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி வேலை. இப்போ 8 மணிக்கு வந்து சேர் அடித்ததுக்கப்புறம் ஈவினிங் டைமாக அந்த துணியை எடுக்கலான்ட்டு பார்க்குறேன். அந்த துணியை காட்டுறேன் உங்களுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு. பச்சை கலர் துணியை போட்டு மூடி இருப்போம். நம்ம சேனலில் அதை எடுத்துருக்கிறேன். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த பச்சை கலர் துணியை எடுக்கணும். இப்போது அதில் நாற்று வந்துடுச்சு நல்லா.
நான் காலையிலே திறந்து விடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் கோழியெல்லாம் அதிகமாக இருக்குது. வந்து அந்த கோழி எல்லாமே நெல்லை கொத்தி தின்னுவிடும். மேலே நல்லா நெல் தெரியுது. அதனால் வேர் கொஞ்சம் புறப்பட்டு அந்த மண்ணில் போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் கோழி கொத்துறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நமக்கு நாற்று வந்துட்டு சேஃபாக இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 2 ரோ. தண்ணி கொஞ்சம் மட்டாக தான் வைக்கணும், அதிகமாக வச்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த நாற்று வந்து பச்சை கலரில் முட்டிட்டு நிற்கிது. இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணாலும் தெரியும். வைக்க போட்டு மூடிருக்கு, எப்படி வந்திருக்கு பாருங்கள். பச்சை வந்துடுச்சு. இதில் தவுக்கில் ஓடுது. ஸோ இதை தான் இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி விடணும். இந்த பச்சை கலர் துணியை எடுக்கணும். கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அந்த இடம் கொஞ்சம் தண்ணி நிற்கிது, கொஞ்சம் சரியாக முளைக்காமல் இருக்குது. இந்த இடம்லாம் சூப்பராக முளைச்சிருக்கு. வச்சிடும். இன்றைக்கி இதுதான் ஒர்க்கு. இதுதான் இப்போதைக்கு சுச்சுவேஷனாக இருக்குது. அடுத்தது பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.